அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 26 தேர்தலுக்காக முதல் கட்ட பணிகளை துவங்கிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 வருடம் இருக்கு அப்படின்னு ரொம்பவே பொறுமையாக இயங்கிட்டு இருக்கும் போது நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தற்போது 26 தேர்தலுக்காக தயாராக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய முதல் கட்ட வேலையாக ஹிந்தி எதிர்ப்பு வேலைகளை தான் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் துவங்கி வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா ஹிந்தி வேண்டாம் போடா அப்படின்றது ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் தான் துவங்கினாரு அப்படின்னு இணையத்துல பல்வேறு தகவல்கள் இருந்தாலுமே முதல்ல இந்தியை எதிர்த்து பேச ஆரம்பிச்சதே சீமான் தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆதாரங்களாக வீடியோக்கள் இருக்கு. இந்த ஹிந்தி திணிப்புக்கு முதலாக குரல் கொடுத்ததாகட்டும், அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி எந்த அளவுக்கு பரவுது அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்தியதாகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியால தான் நடந்திருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதுலயும் குறிப்பா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தான் ஹேஷ்டாக் மூலம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சு நிறைய டிஷர்ட்டுகளாகவும் வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை தான் 26 தேர்தலுக்காக முதல் கட்ட வேலையாக பண்ணணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளான இடுமோனம் கார்த்தி, காளியம்மாள், பாத்திமா, சாட்டை துரைமுருகன் இது போன்ற நபர்கள் எல்லோரும் இணைந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுமே ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு தான் அடுத்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு சிறப்பு கட்டளை இட்டிருக்காங்க. இதனை அடுத்து இந்த 4 நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா டிஷர்ட் செய்யறதுக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டிஷர்ட்டை தான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நிர்வாகிகளுக்கு தரணும் அப்படின்ற காரணத்தினால சீமான் அவர்கள் முதல் கட்ட வேலையாக பகிர ஆரம்பிச்சிருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு கிடைச்ச பிறகு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இந்த டிஷர்ட்டை தரணும் அப்படின்னும், ஏன்னா இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் இவங்க அனைவருமே இந்த ஒரு டிஷர்ட் தான் போட்டுக்கணும் அப்படின்னும் சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, பாத்திமா, காளியம்மாள் பாத்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. இது குறித்து சீமான் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் நீங்க கலந்துப்பீங்க அப்படின்னா இந்த டிஷர்ட்டை நீங்க போட்டுப்பீங்களா அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.